20 வேட்பாளர்கள் திடீர் ராஜினாமா. மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் சசிகலா தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒரு காலத்திலே கொஞ்ச நாட்கள் மட்டும் அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். ஒருவேளை சசிகலா அம்மையார் மட்டும் அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்திருந்தால், அதாவது இந்த நேரம் அதிமுகவுடைய பொதுச்செயலராக சசிகலா அம்மையார் இருந்திருந்தால் அதிமுக எப்படி இருந்திருக்கும் என ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அதாவது அதிமுக மன்னார்குடி குடும்பத்துடைய குடும்ப கட்சியாக கண்டிப்பாக மாறி இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவாகவே இருந்திருக்காது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம் இல்லாமல் கூட போயிருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் அதிமுகவிற்குள்ளே உள்ளே வர ஆரம்பித்த பின்பு, அதிமுகவிலே பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்த பின்பு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்த போதிலுமே அதிமுகவை ஒரு கட்டமைப்புடன் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருந்த அதிமுக தற்போது 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு எதிராக சசிகலா அம்மையார் ராமதாசுடன் இணைந்து கொண்டு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40-50 தொகுதிகள் பக்கம் வேட்பாளரை இருவரும் சேர்ந்து அறிவித்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே நமது சசிகலா அம்மையாருடைய அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் 20 பேர் திடீரென அதாவது அந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. நாங்கள் தேர்தலிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என தற்போது சசிகலா அம்மையாருக்கு கடிதங்கள் எல்லாம் எழுத போவதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அந்தந்த தொகுதிகளில் அதிமுக வெற்றி வேகை சூட வேண்டும். நாங்கள் நின்னால் எங்களால் வாக்குகள் என்பது பிரியக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் நாங்கள் அந்த தேர்தலிலிருந்து புறக்கணிக்கிறோம், தேர்தலை விட்டு விலகிக் கொள்கிறோம், தேர்தலிலிருந்து ராஜினாமா செய்து கொள்ளப் போகிறோம் என தற்சமயம் சசிகலா அம்மையாருக்கு மிரட்டல்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கலாம். சசிகலா அம்மையார் மூலமாக நிப்பாட்டப்பட்ட வேட்பாளர்கள் கண்டிப்பாக அந்த தொகுதியிலே வெற்றி வகை சூடுவார்களா இல்லையா அப்படின்னு உங்கள் அனைவருக்குமே வெற்றி வகை சூடுவது, அதாவது சீமானுடைய வாக்கு சதவீதத்தை கூட நமது சசிகலா அம்மையாரால் எட்டி பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நாங்கள் அதிமுகவை வீழ்த்துவோம், திமுகவையும் வீழ்த்துவோம், அதிமுக திமுகவிற்கு மாற்று இயக்கமாக நாங்கள் தான் உருவெடுத்து இருக்கிறோம் என சசிகலா அம்மையார் பேட்டிகள் மட்டும் கொடுத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே அவரால் அறிமுகம் செய்யப்பட்ட 20 வேட்பாளர்கள் தற்சமயம் தேர்தலிலிருந்து பின்வாங்கி இருப்பது சசிகலா அம்மையாருக்கு அதிர்வலைகளையும் அதேபோல எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது சசிகலாவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தேர்தலிலே கண்டிப்பாக சசிகலா அம்மையார் ஒரு 10 தொகுதியிலாவது வெற்றி பெற்று அவருக்குரிய ஒரு பலத்தை நிரூபித்து காட்டியாக வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக சசிகலா அம்மையார் இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடுவார், அல்லது அதாவது மிக குறைந்த அளவு தொண்டர்களை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்றாமல் தெரிவதென்றால் முழித்துக் கொண்டுதான் இருப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.